வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் நம்மளுடைய முகப்புரையை பற்றி சில பேர் சில கூற்று சொல்லியிருக்காங்க. அந்த கூற்றெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு முகப்புரையை சொல்லியிருப்பாங்க. அது வந்து K.M. முன்ஷி சொன்னாங்க. அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படிங்கிறத வந்து N.A. பால்கிவாலா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த சிறப்பான கூற்று என்ன? அதை சொன்னது யார்? இதை எப்படி வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? நம்ம எத்தனை நாள் படித்து ரொம்ப நாள் ஆனாலும் கூட நம்ம எக்ஸாம் போகும்போது ஷார்ட்கட் இல்லாமல் படிக்கிறனால நம்ம நிறையா படிக்கிறனால மறந்து போயிடுது. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் இப்போ படிக்கிறது கண்டிப்பாக வந்து அது எக்ஸாம் போகிற வரைக்கும் மட்டும் இல்லை, எக்ஸாம் முடித்து நீங்கள் வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் கூட என்றைக்கு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு நோட் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ எடுத்து ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். K.M. முன்ஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு முகப்புரையை சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் என்ன பண்ணுவோம், முன்னாடி வைப்போம். எடுத்த உடனே பார்க்குற மாதிரி நம்ம முன்னாடி வைப்போம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஜாதகம்னு வந்துச்சுன்னா முன்னாடி வைப்போம், முன்ஷி K.M. முன்ஷி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை யார் சொல்லியிருக்கா இந்த மாதிரி முகப்புரையை? N.A. பால்கிவாலா சொல்லியிருக்காரு. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாள அட்டை நம்மளோட ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அடையாள அட்டை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுக்குள்ளே விழுந்துருச்சு. ஓகேவா? பாலுக்குள்ளே விழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், வாழை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். சரிங்களா? அப்போ அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படிங்கிறத யார் சொன்னா இந்த கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாலுக்குள்ளே விழுந்துருச்சு வாழைன்னு கூப்பிடுறோம். அப்போ பால்கிவாலா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஈஸியாக நம்ம எழுத முடியும். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. ஓகேவா? அடுத்து தேர்டு பாருங்கள். எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது. இதை சொன்னது வந்து சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நீண்ட நாள் சிந்தனை கனவு இதெல்லாம் நடக்கணும்னா எப்படியாவது அல்லாடி கஷ்டப்பட்டு நம்ம அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக போராடுவோம். நான் ரொம்ப அல்லாடி பாடுபட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எழுத முடியும். அடுத்து அரசமைப்பு சட்டத்தின் சாவி பார்த்தீங்கன்னா, எர்னஸ்டோட சாவி பார்க்கில் விழுந்துருச்சு. அதை வந்து எடுக்க போகிறாரு. ஓகேவா? எர்னஸ்டோட ஏதோ வண்டி சாவியோ வீட்டு சாவியோ ஏதோ ஒரு சாவி பார்க்குக்கு போயிருக்காரு, விழுந்துருச்சு. அப்போ வந்து அதை எடுக்க போகிறாரு. யார் எடுக்க போகிறா? எர்னஸ்ட் எடுக்க போகிறாரு. எங்கே போகிறாரு? பார்க்குக்கு போகிறாரு. ஓகேவா? அப்போ வந்து எதை எடுக்க போகிறாரு? சாவி எடுக்க போகிறாரு. அப்போ அரசமைப்பு சட்டத்தின் சாவி இந்த கூற்றை முகப்புரை பற்றி சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எர்னஸ்ட் பார்க்கர் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா. இது வந்து தாகூர் தாஸ் பார்கவ். ஓகேவா? தாகூர் தாஸ் பார்கவ். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகூர் வந்து தாஸோட ஆன்மாவை பார்க்குக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் தான், கடைசி வார்த்தையை மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் வந்து எங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது. அப்போ K.M. முன்ஷி. அரசியலமைப்பின் அடையாள அட்டை வந்து பாலுக்குள்ளே விழுந்துருச்சு, வாழன்னு கூப்பிடுறோம். அப்போ வந்து பால்கிவாலான்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது. நீண்ட நாள் சிந்தனை கனவெல்லாம் நம்ம வந்து சாதிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எப்படியாவது அல்லாடி கஷ்டப்பட்டு அதை வந்து நம்ம நிறைவேற்றுவோம். அப்போ சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அரசமைப்பு சட்டத்தின் சாவி வந்து என்னாச்சு, எர்னஸ்டோட சாவி பார்க்கில் விழுந்துருச்சு. அதை எடுக்க போகிறாரு. யார் எடுக்க போகிறா? எர்னஸ்ட் எடுக்க போகிறாரு. எங்கே போகிறாரு? பார்க்குக்கு போகிறாரு. அப்போ அரசமைப்பு சட்டத்தின் சாவி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் எர்னஸ்ட் பார்க்கர்னு எழுதிடலாம். அடுத்த அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மான்னு வந்தால், தாகூர் வந்து தாஸோட ஆன்மாவை பார்க்க எங்கே போகிறாரு? பார்க்குக்கு போகிறாரு. யார் போகிறா? தாகூர் போகிறா. யாரோட ஆன்மாவை பார்க்க? தாஸோட ஆன்மாவை பார்க்க. அப்போ தாகூர் தாஸ் பார்க்கவ் வருதா? எதை பார்க்க போகிறாரு? ஆன்மாவை பார்க்க. அப்போ அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மான்னு வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு லைனை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து இதை நம்ம எழுத முடியும். இப்போ அந்த 5 கூற்று உங்களுக்கு ஈஸியாக மனப்படம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு எந்த டாப்பிக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம படிக்கிற தமிழ் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த 400+ ஷார்ட்கட்ஸ் இருக்கக்கூடிய பொது தமிழ் ஷார்ட்கட்ஸ் புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இதில் இலக்கியம் இலக்கணம் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கோம். தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு வந்து இலக்கியம் டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு பேஸ் பண்ணி இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். TNPSC, TET, TRB, TNUSRB இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தமிழில் வந்து நம்ம நல்லா படித்து அதை ஞாபகத்தில் வச்சு எப்படி நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வித் ஆன்சரோட இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டில் வந்து பர்மனெண்ட்டாக நிற்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு. இப்படி ஷார்ட்கட்டை மனசில் வச்சுக்கிட்டு ஆன்சரை சொல்லிடணும். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.